எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். உங்களுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா? சீக்கிரம் டிக்கெட் போடுங்க. கவலைப்படாதயா, அமைதி அமைதி. கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்குன்னு கலக்குவோம்ல. டிக்கெட் 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 டிக்கெட். என்ன வயலுப்பா? எங்க வந்து உமா குடுக்குறாரு? பொம்பளை உட்கார இடத்துல ஆம்பளைக்கு என்ன வேலை? எதிரியா வாங்க, உங்களுக்கு வர தனியா சொல்லணுமா? எதிர்த்து வாங்கிட்டு அத்தை வாங்க வாங்க, சீக்கிரம் உட்காருங்க. உட்காரு தம்பி, அங்க உட்காரு. எவன் வந்தாலும் உட்கார விடாத. ஏன் இந்த கலவரம்? இடம் பிடிக்கத்தான். அதுக்காண்டி கம்பு மாதிரி நிக்கிற கண்டக்டர் தள்ளி விட்டு இருக்கிறவன பூரா கிளப்பி விட்டு வந்து உட்கார்ற. பின்ன என்னையா, பொம்பளை உட்கார இடத்துல ஆம்பளை உட்காரலாமா? நீ யாரு? ஆம்பளை தான். நீ மட்டும் உட்கார்ந்துருக்க. ஏன் முட்டாட்டி பக்கத்துல நான் உட்காராம இன்னொருத்தனை உட்கார வச்சா அடுத்த ஸ்டாப் போறதுக்குள்ள கரெக்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. ஏற்கனவே கல்யாணம் பண்ண நாளையும் பஸ்ல தொலைச்சு விட்டு 5ஆவதா தாலி கட்டி வச்சிருக்கேன். அது உனக்கு பொறுக்கல. இந்த தவணை இங்கதான் உட்காருவேன். ஏம்மா, இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7ஆவது. எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா, உன்னை விட 2 லீடிங். 7ஆவதா வாக்கப்பட்டு என்ன பச்சு பேசுறீங்க? நல்லா கேட்டா வழக்கம் சொல்ல வேணாமா? கேட்கிறாங்க கேள்விய. இப்ப நீ எங்க போகணும்? தாம்பரம். இது தாம்பரமா? ஆமா. ஏன்டா அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். சோத்த தானே திங்கிற. போட பாக்கணுமா இல்லையா? பாக்கலப்பா. சொன்னாங்கன்னா ஏறிடுறதா? ஏப்பா அடிக்கிற? அடிக்காம என்ன பண்றது? பாரிஸ் போற வண்டியில ஏறி தாம்பரம்னா கொல்ல தாம்பரம் போறாங்க. பொட்டி இருக்காதயா, பொட்டி இருக்காதயா. தம்பி பொட்டிய பாத்துக்கடா, உள்ள உப்பு கட்ட வச்சிருக்கேன். ஓடி அவனாடா. ஓடி அத அத பாத்துட்டேன். ஐயோ நன்னாரி பையன் வண்டி மாதிரி ஏறிக்கிட்டு என்ன கலவரம். யோ மாக்கா, என்னையா? அவன் கரெக்டா தான் ஏறி இருக்கான். நீ தான் வண்டி மாதிரி ஏறி இருக்கா. இது தாம்பரம் போற வண்டி தான். எது தாம்பரமா? தாம்பரம் தான். இன்னும் போகலடா. நீ வண்டி மாதிரி ஏறிட்டு என்னைய வாடா லட்சிய திங்கறான்னு கேக்குற. பாரு, எல்லாமே தெரியாம நடந்துருக்கு. சொன்னா கேளு. அடி உன்னை என்ன பண்ற பாரு. தெரியாம வந்துருச்சு. அந்த பக்கம் வா தம்பி, இந்த பக்கம் வா. எல்லாரும் கத்தி வளைங்க. இப்ப ஓட விட கூடாது. பொண்ணாடா வாடி. ஓடி. ஏறி வாயா, ஏறி வாயா, ஏறி வாயா. ஏறி வாயாவா? என் வாயை பார்த்தா ஏரி வாய் மாதிரியா இருக்கு? நீதான் தவளை வாயன், நாய் வாயன், குரங்கு வாயன், பன்னி வாயன். அவ்வளவு வாயும் ஒரே வாயிலா தெரியுது. படியில ஏறி வாயன் சொன்னா என்னடா பேசுற நீ? அப்போ மரியாதையா ஏறி வாங்கன்னு சொல்லு. அதை விட்டுட்டு என் வாயை பத்தி ஏன் பேசுற? நீ டிக்கெட் எடுத்த இல்லையா? நான் டிக்கெட் எடுத்தாச்சு. நீயும் டிரைவரும் தான் ரொம்ப வருஷமா டிக்கெட் எடுக்காமே வரீங்க. அடிங்க கொய்யால. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பயல. பிச்சு பிக்காளி பழம். ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட்ங்கிற மரியாதை பேசிக்கிட்டு இருக்கு. அவ்வாளுக்கு பிறந்த பயமில்ல. எட்டிக்கிட்டு மிதிச்சு தண்ணில அடிக்குள்ள போயிருவேன். நீ ஒரு கலுசர. இவங்க டார்ச்சர் பத்தாது, ஓன் டார்ச்சர் வேற. ஏயா போட்டு உயிரை வாங்குற? நான் டார்ச்சர் பண்ணலையா? இந்த வண்டி தாயா தானே டார்ச்சர் பண்ணுது. நீ கீழே இறங்கி வண்டி தள்ளியா? ஏன்னா இதே வேலையா போச்சு உனக்கு. எல்லாம் இறங்கி வண்டி தள்ளு. இறங்கு, எல்லாம் இறங்கு. போ. அப்ப ஆனந்த், சாரிப்பா. இறங்கலாம். போ. இறங்கு, வேமா தள்ளு. போ. தள்ளு வாங்கி. போகும்போது நல்லா போது, வரும்போது தள்ளிட்டு போறது பொழப்பா போச்சு. தள்ளு 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 தள்ளு. எக்ஸ்கியூஸ் மீ, கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். தேங்க்ஸ். மாட்டிக்கிட்டா மாப்பிள்ள. இதை வச்சுதான் இந்த வாரம் ஃபுல்லா நான் வேலை தேடணும். அடிச்சுக்கலாமே ஏறுங்க. ஏன்டா அப்படி பதறீங்க? மெல்ல வழிவிடுங்க. என்ன தள்ளுங்கடா. ஏறுங்கயா. ஏன் அட சண்டாளங்களா? என்ன இப்படி ரேஷன் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுட்டு இருக்காங்க? ஏறுங்க. அட பாவிகளா, ஏறும்போது அடிச்சுக்கிறாங்க, இறங்கும் போது அடிச்சுக்கிறாங்க. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. ஏறுங்கடா. இன்னும் ஒருத்தராச்சும் உள்ள வரானா பாரு. ஆஹா, இது சரிப்பட்டு வராது. ஐயை, வழக்கம் போல நம்ம ரூட்ல போனா தான் சரியா வரும். எதுக்குடா அது? எனக்கு இடம் போடுறதுக்கு. இடம் போடுறதுக்கா? பாம்பு தூக்கி போட்டாடா, இடம் போடுவாங்க. ஏற்கனவே பஸ்ல ஏறி உட்காந்து எல்லாம் ஓடி போயிட்டாடா. எடுத்து உள்ள வைடா. என்ன சார் பண்ண சொல்றேன்? இவன் இருக்கிறதுனாலதான் ஃப்ரீயா ஏறி வர முடியுது. இல்லாட்டி இந்த கூட்டத்தை ஏறி வர முடியுமா? அதுக்கு நாகராஜ்,
உன்னால யாருமே உள்ள ஏறி வரமாட்டேங்கிறாங்களாம். கண்டக்டர் மாமா கெஞ்சிராரு. வாடா ராஜா வா. என்னடா அப்பா தூக்கி போட்டுட்டு கோவமா? சாரிப்பா, நாளைக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா 2 முட்டை வாங்கி தரேன். என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? வாடா ராஜா, அப்பா சொன்னாக்கெல்லாம் வந்துருக்கா. ஜெண்டிமெண்டா எடுத்து உள்ள விடாங்க கொன்னுடைய. ஏய், இவரு நம்மள கொன்றுவாரா? உனக்கு சிரிப்பா இல்ல? இருக்கட்டா, இவரை என்னைக்காவது ஒரு நாளைக்கு வச்சுக்குவோம். என்ன கிட்ட போய் நம்மள போட்டு விடுறானே, ஒருவேளை அடையாளம் பார்த்திருக்குமோ? யோ, பாம்பெல்லாம் எடுத்து உள்ள வச்சாச்சு, வந்து வண்டியில இருங்க. வாங்க வாங்க. நாங்க ஏற மாட்டோம். மாட்டீங்களா? அது திடீர்னு கிளம்பிடுச்சுன்னா கிளம்புமா? அப்படி பண்ண கிளம்பிடும் பயப்படுறாங்கடா. பஸ்னா கிளம்பத்தானே செய்யும், எதுக்கு பயப்படுறாங்க? ஐயோ, பஸ்ஸ சொல்லடா, உன் பாம்பை சொல்றாங்க. அவளை வரை இறக்கிட்டு ஒன்னே மட்டும் வச்சுட்டு ஓட்டிட்டு போனா எப்படா கலெக்டர் வரும்? என்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவாடா. அங்க பாரு, டிரைவர் வேற பொழந்த மேலே உட்கார்ந்துட்டாடா. ஆமா, அப்படின்னா ஒரு 500 ரூபா கொடு. எதுக்கு? என் பையனை கால் டாக்ஸில கூட்டிட்டு போத்தான். எவ்வளவு? 500. 500? இதே வேலையாடா. இப்படி போடா வெளியே. 500 வேணுமா? 500 மொபைல் காசாங்க இருக்கு. நன்னாரி பயல சீட்டி மரத்துக்கு ஒரு உருவம் வேணா? வாங்க எல்லாரும் வாங்க. வேமா வாங்க. பாம்பு வச்சிருந்தா பெரிய பரமசிவனா நீ? வாங்க. மறுபடியும் உள்ள தூக்கி போட்டுருவான். என்னங்க இது வண்டி இப்படி போயிட்டு இருக்கு? அப்பா டிரைவரே, இப்படி மசான்னு போயிட்டு தான் நாங்க எப்ப ஊருக்கு போய் சேர்றது? கண்டக்டர் டிரைவர்ட்ட சொல்லி கொஞ்சம் வேகமா தான் அழுத்தி வைக்க சொல்லுதே. எந்த ஊரியா நீ? கஞ்சம்பட்டி. இங்க எங்க வந்த? என் குழந்தைய சடங்குக்கு வந்திருக்கோம். இது யாரு? என் பொண்டாட்டி. கொஞ்சம் அனுப்புறியா? என்கிட்ட இல்லையா? அங்க உட்கார வைக்கிறதுக்கு அனுப்புறியா கேட்டேன். வண்டி ஸ்லோவா போறதுக்கும் என் பொண்டாட்டி அங்க போய் போறதுக்கு என்ன சம்பந்தம்? அனுப்பி பாரு எப்படி போகுதுன்னு. அப்படிங்கிற நயன்தாரா போய் உட்கார்ல போல பாத்துருவோம். டிரைவர் பாக்குற மாதிரி உட்கார்த்தா. என்னங்க இந்த டிரைவர்? நான் போய் பக்கத்துல உட்கார்ந்து இந்த ஓட்டு ஓட்டுறா? அதானே. ஏப்பா, வேகமா போற வண்டி எல்லாம் இப்படிதான் போயிட்டு இருக்கா? ஒரு சில பேர் இப்படித்தான் வண்டியை வட்டி கொல்ல பேத்த கொண்டுகிட்டு இருக்காங்க. இனிமேல் வேகமா போக சொல்லுவியா? கடைசி வரை இப்படியே ஊட்டிட்டு போட்டும்பா. வெரி குட். ஏப்பா டிரைவரே, உருட்டுவியா? யா ரைட் ரைட் களவாணி பக்கி இதுல வந்து ஏறிடுச்சு. ஏப்பா ரன்னிங்லே ஏற, ரன்னிங்லே இறங்குற, ஸ்டாப்ல ஏற மாட்டியா? அதெல்லாம் டிக்கெட் வாங்குறவனுக்கு. ஏன் இன்னைக்கு வேற வண்டி கிடைக்கலையா? எல்லாம் காலியா இருந்தது. இதுதான் புல்லா இருக்கு. சரி, இப்படி வாருது. இங்க வெறும் தாலிக்கேறுதா? இதுதானா? இதெல்லாம் ஏன் ஏத்துற? உச்சாரையா உச்சாரு, ஓரஞ்சார உச்சாரு, நயட்டு உச்சாரு, வாங்காசு உச்சாரு, உச்சாரையா உச்சாரு, ஓரஞ்சார உச்சாரு. என்ன பாட்டுல சிக்னலா? என் பாசஞ்சரை நான் தாண்டா காப்பாத்தணும், வேற யாரு காப்பாத்துவா? முதல்ல ஒன்னா காப்பாத்தி கடி. என்னைய காப்பாத்திக்கிற எனக்கு தெரியும். போடா, ஓடுற வண்டியில இறங்கி வீடுக்குள்ள போயிடாத திருட்டு பயவுள். அடிச்சு போயிட்டாயா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? நான் கலெக்ஷன் காசு கட்டுறதுக்கு எங்க போவேன்? பாவிகளா பாவிகளா, தினம் கத்தி மேல நடக்கிற மாதிரியே இருக்க பொழப்பு. 100 அளவு பசங்களால அடிச்சு போயிடாங்க. ஐயா, 1000 ரூபாய் பந்தயம், 2000 ரூபாய் பந்தயம், 1000 ரூபாய் பந்தயம் அவன் குதிப்பான், 2000 ரூபாய் பந்தயம் அவன் குதிக்க மாட்டான். ஏய், உன்னை நம்பி பந்தயம் கட்டிட்டேன்டா, உனக்காக கூட்டத்தெல்லாம் விலைக்கு வச்சிட்டேன்டா. கரெக்டா குதிடா. குதிக்காதடா, நிம்மதியா சாகவாது விடுங்கடா. என்ன எல்லாரும் சேர்ந்து பந்தயம் கட்டுறீங்க? யார் யாரு? அங்க பாருங்கண்ணே, அதான் மேல உட்காந்துக்கான ஒருத்தன். மேல வந்து தற்கொலை பண்ணிக்க குதிக்கிறேன்னு சொன்னான். குதிரான்னு சொல்லிட்டு நான் 1000 ரூபாய் பந்தயம் கட்டினானே. குதிக்க மாட்டான்னு 2000 ரூபாய் கட்டினானே. நீங்களே சொல்லுங்க, குதிப்பானா குதிக்க மாட்டானா? ஏண்டா ஒருத்தர் சாருக்கு மேல நின்னுக்கிட்டு அவனை காப்பாத்துறதை விட்டுவிட்டு பந்தயம் கட்டிக்கிட்டு இருக்க மனுஷனானீங்க? அண்ணே, அவன் செத்த என்ன போயிச்சண்ணே, பந்தயம் கட்டி காசு சம்பாதிக்க ஒரே குத்த ஒன்னே கொண்டுருவேன். ஏன் இரியா? ஏன் இரியா? அண்ணே, நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு? அவன் செத்தா சாவறான், வாங்க போலாம். உசுரா மனுஷன் உசுரு நிலம் மதிக்க முடியாது, போனா வராது. டேய், தம்பி என்ன பண்ண போற? கீழே குதிக்க போறேன். ஆமா, அதுக்கே உட்கார்ந்து இருக்க? இன்னும் குதிக்க பயமா இருக்கு, அதனால நான் உட்கார்ந்து குதிக்க போறேன். அட நன்னாரி பயல, இவ்வளவு உயரம் ஏறி வந்தது பயமா இல்ல, இங்க வந்து நிக்கிறதுக்கு பயமா இருக்கா? இவ்வளவு பயம் இருக்கவே ஏன்டா குதிக்கிற? ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? என் காதல் பயிலா போச்சு.
என்ன பரீட்சையில பயிலான மாதிரி சொல்ற? விவரமா சொல்லுப்பா. அது வந்து நான் ஒரு பொண்ணு 6 மாசமா காதலிச்சேனே. அவன் என்னடானா திடீர்னு ஒரு நாள் அவன் புருஷன் கூட ஓடி போயிட்டானே. புருஷன் கூடயா? அப்ப அவன் இன்னொருத்தன் பொண்டாட்டியா? காதல்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தானே. அப்புறம் அவன் இன்னொருத்தன் பொண்டாட்டியா இருந்தானா அப்பாட்டியா இருந்தானா தடுத்தான உடனே தள்ளி விட்டுருவேன். எது என்ன எதுக்குடா தள்ளுற? ஏடா அப்படி அவ்வளவு பேர் லவ் பண்ணி செத்தா நாட்டுல ஆம்பளையில எல்லாம் போயிருவாடா. அப்புறம் பொம்பளை எல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. நான் தாகத்தான் போறேன். குதிக்கத்தான் போறியா? ஆமா. செதறிடுவடா. சரி இங்க பாரு, நீ கீழே குதிச்சு சாகலன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவ? இந்த கயிறு இருக்குல்ல, இதுல தூக்கு போட்டு தொங்குவேன்ல. சரி தூக்கு போட்டு சாகலைன்னா? இந்த கத்தி இருக்குல்ல, இதால கழுத்தை கரகர செத்துருவேன்ல. சரி கழுத்தறுத்து சாகலைன்னா? இந்த விஷம் இருக்குல்ல, இந்த பக்கன்னு குடிச்சிட்டு செத்துருவேன்ல. குடிச்சுன்னு சாகலைன்னா? வெடிகுண்டு இருக்குல்ல, எங்க இருக்கு? அது மேலதான் 1/2 மணி நேரமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. இது வெடிகுண்டா? என்னடா டிக்கி டிக்கின்னு கேக்குது? டிக்கி கடியில இருந்தா டிக்கி டிக்கின்னு தான் கேட்கும். வேணாண்ணே, சொல்றத கேளுண்ணே, வந்துடுண்ணே. அட பாவி, என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. காப்பாத்த வந்தது குத்தமாடா? யோ எந்திரிச்சேன்னா வெடிச்சிருமியா? எது வெடிக்கும்? பேசாம நம்மளும் பந்தயம் கட்டி இருக்கலாம் போல் இருக்க. ஆமா இது எந்த ஊரு? எல்லாமே தலைகீழ இருக்கு. டைரக்டர் சார். சிப்பு என்னடா ஷிப்பு? ரூமுக்குள்ள என்ன கப்பலா வருது? சித்தப்பான்னு தெளிவா கூப்பிடுறா. மாப்பிள இவன் தான் உன் பெரியத்த பையன். டைரக்ட் டக்கரு. சினிமா படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏவிஎம் உரண்டையே பார்த்தது இல்ல. சித்தப்பு என்ன அறிமுகப்படுத்துற விதமா அது? மெட்ராஸ்ல போய் படம் எடுத்தா தான் படமா? முத படமே காரக்குள்ள எடுத்தாங்க தெரியுமா உனக்கு? என்ன அந்த பக்கமா சுத்துற? நீ அறிவாளின்னு சொல்றேன்டா லூசு. வெரி குட். ஆமா யார் இந்த நீ ஃபேஸ்? இவரா? இவன் தான்டா உன் மாமன் பையன். வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான். ஓ ஓடி போன அங்கிள் ரன்னவே சன்னோட பையன். ஒன்சன் டேய் நம்ம கதைக்கு ஏத்த ஹீரோ மாறல. இப்படித்தான் சினிமாவுக்கு எடுக்கிறது. சு நோட்டீஸ் 1 செகண்ட் ப்ளீஸ். டேய் நோஸ் 2 இன்ச் போடு. ஐஸ் தலா ஆப் இன்ச் போட்டுக்க. ஸ்டாப். காது ஒரு 3 இன்ச் போட்டுக்க. ஷோல்டர் ஒரு 1.5, கை ஒரு 2.5. ஹேர் மட்டும் கொஞ்சம் லென்த்தா இருந்து ஐஸ் கொஞ்சம் பிளாக்கா இருந்தா அப்படி சில்வர் ஸ்டாலின் தான். இப்போ ஒண்ணும் கெட்டு போல. இந்த கிராப்ல ஹாரிசன் பிராட் மாதிரியே இருக்கு. ஹாரிசன் ஃபோர்ட். பிராடுனா கேடிடா டேய். சுமாரியா ஒரு ஆர்டிஸ்ட் டைரக்டர் பேசிக்கிட்டு இருக்கப்ப நீ யாரியா குறுக்க ப்ரொடக்ஷன் பாய்? நான்சென்ஸ். டேய் இந்த ஆள் வாய் ஒரு 1.5 இன்ச் போட்டுக்க. ஐயோ இது வரைக்கும் எதையோ அளவு எடுத்தா இப்ப வாய் அளவு எடுக்க ஆரம்பிச்சிட்டானே. சிரிக்கிற மாதிரி உன்னதான் கூப்பிடுறான். ஓ மை சீல்ஸ். ஐ சி. எத்தனை படம் எடுத்திருக்கீங்க? எடுக்க போற படத்துக்கு பாசிட்டிவ் திங். எஸ் சார். சினிமா மட்டும் எனக்கு தெரியும் நினைக்காதீங்க. இதை விட எக்கச்சக்கமான விஷயமெல்லாம் எனக்கு தெரியும். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு அறிவியல் புஸ்தகம் மாதிரி. அதை திறந்து நீங்க உள்ள பாத்தீங்கன்னா கரையா அரிச்சிருக்கேன் சார். இந்த உலகத்துல தெரியாத விஷயத்தை பூரா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட இந்த புஸ்தகத்தை இந்த குடும்பமே சேர்ந்து தீய வச்சு கொளுத்த பாக்க சார். ஐ மீன் இந்த ஆள் உள்பட. என்ன தீப்பெட்டி இந்த ஆள் தான் வச்சிருக்கேன். அப்புறம் சித்பு இவரை நான் என்னன்னு கூப்பிடணும்? மச்சான். கசின் இங்கிலீஷ்ல அழகா சொல்லு மேன். ஃபுல். மிஸ்டர் கசின், ஃபாரின்ல இருந்து வர்றப்ப எனக்கு என்ன புடிச்சிட்டு வந்தீங்க? கசின், நான் என்ன சொல்ல வரேன்னா, பேச்சு கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா, நோ பேச்சையை நிறுத்திட்டீங்கன்னா பெரிய டைரக்டர் ஆவீங்க. இது அளவிடு. Childish flaw. Yeah. Hi. Hi. பசி இருக்கும், பழம் இருக்கும், பால் இருக்காதோ? Oh my God. எழுத்தே இல்லாத மொழியா இருக்கு. பால்ல கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி, குறைச்சிக்கணும், இல்லை உடம்பு உருப்படாது. பால் இருக்கும், பழம் இருக்கும், குடிக்க முடியாது. ஏண்டா ஹாலிவுட் பிக்சர்ஸ் எல்லாம் டல்லாகிட்டே வருதடா. இந்த சமீபத்தில் டைட்டானிக்னு ஒரு படம் வந்துச்சே, அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துக்கலாம்ல.
டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. டைரக்டர் சார், இவர் ஏன் அடிக்கடி இப்படி பண்றாரு தெரியுங்களா? ஏன் உங்க படத்துல நடிக்க சார்ஜ் கேட்டானுங்க. அதை எப்படி சொல்ற? என்ன சார் இப்படி கேட்டுப்பிட்டீங்க? டைரக்டர் பாலச்சந்தர் சார் ரஜினி சார் எப்படி சான்ஸ் வாங்கினாரு? இதே மாதிரி சிகரெட்டை வாயில போட்டு போட்டு தான் வாங்கினார். அதுதான் இது. ஓஹோ, அதுதானா? மேட்ச் பேக்ஸ் இருக்கா? சரி, அவனுக்கு சான்ஸ் உண்டுன்னு சொல்லி மேட்ச் பேக்ஸ் வாங்கிட்டு வா போ. ஓகே. ஹலோ டைரக்டர், அந்த லூசு உங்ககிட்ட கெஞ்சி கெதறி நெருப்பு வாங்கிட்டு சொன்னுச்சு. தேங்க்யூ. உங்க மோரக்கட்டைக்கெல்லாம் நெருப்பு இல்லைன்னு சொல்லிட்டான். அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னான். சொல்லட்டுமா? டேய், இந்த மாதிரி புழு டிஷர்ட்லாம் போட்டு போனோம்னா அப்படித்தான்டா சொல்லுவான். என்ன மாதிரி டீசெண்டான ஆள் போய் கேட்டா தான். இப்ப பார். ப்ளீஸ் கசின், ப்ளீஸ். Stupid. ஃபிங்கர்ல ஃபயர். தேங்க்ஸ். Thanks. கொடை ஆடாடத்தான் ஆடு தெய்யும், பாட பாடதான் பல்லு தெய்யும், போக போக தான் புத்தி வரும். சே, என்ன புத்தியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? உளர ஆரம்பிச்சிட்டானோ? ஏண்டா இந்த டைலாக் கொஞ்சம் ஹார்டா இல்ல? என்ன அசைய கூட மாட்டேங்கிறா? போடா சொம்ப. ஏனுங்க வசனமே இல்லாம இருந்தா நல்லா இருக்குங்களா? நான் என்ன ஊமை படமா எடுக்க போறேன்? ராஸ்கல்ஸ், அலும்பு. இவன் என்ன இங்கே உட்காந்துருக்கா? இவனுக்கு கதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டானோ? இருக்கும். நல்ல கதையா இருந்தா ஒரு 4 சீன் ஆட்டையை போட்ட வேண்டியதான். எக்ஸ்கியூஸ் மீ கசின், வாட் திங்கிங்? Cigarette? சிகரெட்டா? ஐயோ, நான் சிகரெட் நிப்பாட்டி 7-8 வருஷம் ஆகி போச்சு. அப்போ கதை வேண்டாமா? கதையா? ஆமா மச்சான், நல்ல ஃபேமிலி சப்ஜெக்ட் வேணும். இருக்கா இருக்கா இருக்கா? சொல்றேன். என்னடா சொல்லி கூட்டி வந்தீங்க? 2 பெக்கு விட்டா சீனா வரும், நீங்க வாந்தி தான் வருது. இதுக்கா நீ கூட்டி வந்தீங்க? என்ன சார் பேசுறீங்க? வசந்த மாளிகை, வாழ்வே மாயம், இந்த மாதிரி சூப்பர் கதையெல்லாம் இப்படிப்பட்ட கடையில இருந்தா எடுக்கப்பட்டது. என்ன நேரமும் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த முகரக்கட்டையிலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா புதுசா எதுவும் வராது, பழசு தான் வரும். வெளி உலகத்துக்கு வாங்க, புது புது முகங்களா பாருங்க, அப்பதான் நியூ சப்ஜெக்ட் கிடைக்கும். அப்போ உங்களால எனக்கு 10 பைசாவுக்கு பிரச்சனை கிடையாது. அப்படிதானடா? முகரைய பத்தியா? பஸ்ஸுக்கு மாட்ட கண்ணாடிலாம் மாட்டி வந்து ஏன்டா என் உசுரை வாங்குறீங்க? உங்களெல்லாம் என் கூட வச்சதுக்கு என் புத்திய செருப்பால் அட்ரா அவனை, அடிக்கிறேன். நல்லா அட்ரா முதல்ல அவனை. ஆளையும் அவனையும் பாரு. வந்துடலடா, பேச்சு வண்டி கிடக்கு. சரி, அந்த ஸ்பேனர் எடு. பெஞ்சு கல்ல போறா, கீழே பாருங்கடா, இன்னும் கீழே பாருங்கடா. எடுத்துட்டியா? மேல முறுக்கு, இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு. ராமசாமி ஹெல்ப் பண்றா. அப்படியே டைட் பண்ணு, இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு. இப்போ ரன் பண்ணு. ஓகே, ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு 1 வருஷமா ரிப்பேர் பண்ணுங்கடா. சரி, வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. ஒரு வண்டியை ஒரே நேரத்தில் அம்புட்டு பேலுமா ஓட்டுறாங்க. என்னத்த இங்க உட்காந்துக்கிட்டு அங்க நடக்கிற தப்புலாம் கண்டுபிடிக்கிறான். இவன் பிரில்லியன்ட் சார். நாம இவனை கிண்ணோம்னா பல வெரைட்டிஸ்ல சீன் கிடைக்கும். பேச்சு கொடுங்க, பேச்சு கொடுங்க, பேச்சு கொடுங்க. அப்படி டேய், நம்ம சப்ஜெக்ட் இருக்க அது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட்ரா. ஓஹோ, புரியல? நம்ம கதையில மியூசிக் தான் ஒரு முக்கிய அம்சம்ங்கறேன். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சார்? மியூசிக்னா என்ன? மியூசிக்னா இசை. இசைனா? இசைனா இசை. இசை எங்கேருந்து வரும் தெரியுமா? என்ன சார் இது கூட தெரியாது? ஹார்மோனிய பொட்டுக்குள்ள இருந்து வருது. ஏன் சார் தெரிக்கிறீங்க? இசை இயற்கையிலிருந்து வருது. எப்படி 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 எப்படி? சரி, இறைவன் எங்க இருக்கான்? இறைவன் எங்கும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அதே மாதிரி தான் இசையும். கொத்துற கல் இருக்கும், கத்துற குழந்தைட்டு இருக்கும், குத்துற கொலகாரன்ட்டி இருக்கும், இந்த இவர்கிட்ட இருக்கும், இந்த அவர்கிட்ட இருக்கும்,
நண்பர்கிட்ட இருக்கும், ஏன் உங்ககிட்ட கூட இசை இருக்கு. சார் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா ஆமா தம்பி? என்ன சார் கொட்டுறீங்க? கொட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சா? ஆமா. அது ஒரு இசை. அரையும் போது ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, இது ஒரு இசை. குத்தும் போது ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, இதுவும் ஒரு இசை. இப்படி இசை பல பரிமாணங்கள்ல தெரியுது. சரி, பொது அறிவு விஷயத்துக்கு வருவோம். அதுதான் முக்கியமான கட்டம். சார் பாத்தீங்களா இசையை பத்தி எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து பொது அறிவுக்கு வந்துட்டான் பாருங்க. சார் இவன் சாதாரண ஆள் இல்ல சார். கண்டினியூ பண்ணுங்க. இந்த சரி, இது என்ன? 3. அப்பா இது விரல்டா. 3 எப்படி இருக்கும்? 3 என்னடா குழப்புறா? என்ன சார் இது கூட புரியலையா? நிலாவுக்கு இங்கிலீஷ்ல 3 பேரு. அதான் அவன் கேக்குறான். மேல கையை காட்டுங்க. தெரிஞ்சு போச்சு சார். ராத்திரி நேரத்துல வானத்துல வட்டமா வெள்ளையா இருக்கு. அதான் கேக்குறேன். ஆத்திப்பா. அது இட்லி. இட்லி 3 எப்படி இருக்கும்? 3 எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி? இப்படி இருக்கேன். ஆஹா. 3 தொட்டது யாரு? ஆம்ஸ்ட்ராங் நோ. கொய்யால. அமிர்தலிங்கடா. எந்த அமிர்தலிங்கம்? 3 தொட்டது இந்த அமிர்தலிங்கம். ஆமா, நீ செடிக்கு தண்ணி எல்லாம் ஊத்த மாட்டியா? எந்த செடிங்க? செடிக்கு தண்ணி ஊத்தலன்னா இலையெல்லாம் கொட்டி போயிரும்டா. ஆமா, காலையில ஒட்டடை புடுங்கினியா? ஒற்றையா? புடுங்கலையா? புடிங்கிட்டாங்க. என்னடா? அதான் அது மீசங்க. கம்பளி பூச்சிடா. கம்பளி? உன் கம்பளி பூச்சி எங்க? என் கம்பளி பூச்சியா? ஏய், உன் கம்பளி பூச்சி எங்கடா? அது ஓடிருச்சுங்க. கம்பளி பூச்சியை ஓட விட்டு ஓடுறீங்க. ஆமா, இப்ப ஏன்டா எந்திரிச்ச? ஏன்டா எந்திரிச்ச? உட்கார்றா. உட்கார்றா. 35,000 அடிக்கு மேல ஃளைட்ல பறந்துட்டு இருக்க. எந்திரிக்கலாமா? ஃளைட்டா? ஸ்லிப்பான செதறிடுவ. பெல்ட்ட மாட்டா. என்னங்க? பெல்ட்ட மாட்றா. பெல்ட். பெல்ட். அம்மா இந்த பெல்ட்டாடா சொன்ன? இந்த பெல்ட்ட மாட்றா. மாட்றங்க. மாட்றா. மாட்டு தாமி. மாட்டு. பெல்ட்ட மாட்டிட்டியா? மாட்டியாச்சுங்க. சேஃப்டியா பிளேன்ல உட்கார தெரியாம ஏறிறானுங்க. ஏதோ நாம இருந்தோம் காப்பாத்தணும். ஆஹா, ஒரு குரு பார்த்தாயா அலைகிறாங்க. அதுவும் ஏகிட்டே வர்றாங்களே. ஆண்டிபட்டியில பிளேன் இறங்கி 1/2 மணி நேரம் ஆச்சு. இன்னும் ஏர்போர்ட்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? பாமைக்கு வந்தியா? டேய், தீவிரவாதி நீ. டேய், உள்ள போய் சொல்லுங்க. சார் என்ன சார்? சார் எது சார் புடிறீங்க? சார் சொல்லுங்க சார். சார் சார் விட்டுருங்க சார். சார் சார் நான் எந்த தப்பு பண்ணல சார். சார் என்ன விட்டுருங்க சார். சார் வேண்டாம் சார். இறங்க 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 சார் சீக்கிரம் போங்க. என்ன ஏன் சார் கூட்டி போறீங்க? உள்ள போ. சீக்கிரம் யோ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போறீங்கன்னு பார்த்தா எதுக்கு பார்பர் ஷாப் கூட்டி வந்தீங்க? இந்த மைக் ஸ்ப்ரே. கட் 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 கட்டிங். டேய், நீங்க எத்தனை பேரை பிடிச்சாந்தீங்க? 7 பேர். வெரி குட். கப்பல் மாதிரி இவ்வளவு பெரிய கடையை திறந்து வச்சிட்டு உட்கார்ந்திருக்க அந்த சலூன் கூட சலூன் காட்டுவாசி மாதிரி முடிய வளர்த்துக்கிட்டு கண்டுக்கிறாமையா போறீங்க? தூக்கிட்டு வந்து மயக்க மருந்து அடிச்சு விட்டுவேன். எலை எல்லாரும் அடிச்சா ஸ்ப்ரே அது. அப்பா பேசு ரொம்ப அடி வாங்கியிருக்கேன். மூஞ்சிய பார்க்காம பின்னாலே நின்று மொட்டை அடிச்சிட வேண்டியதான். ஒர்க்கு ஓவரு, மொட்டைக்கு பீஸ் 50. மண்டை நல்ல தபேலா மாதிரி ஆயிப்போச்சப்பா. ஸ்ப்ரே நல்லா வேலை செய்து போல் இருக்க. மயக்கமே என்னன்னு தெரியல. தக் தஜம் தக் தஜம் எந்திரி. தேங்க்ஸ். திருப்பதிக்கு வச்சிருந்த முடிய உங்க கடையில வச்சு மொட்டை அடிச்சிட்டியே. திருப்பதிக்கு வச்சிருந்த முடியா? சரி சரி, நம்ம கடையில மொட்டை அடிச்சாலும் உன் முடி நேரா திருப்பதிக்கு போயிரும். தைரியமா இரு. எப்படியா? அதோ அப்படி. அதெல்லாம் சரியா? திருப்பதிக்கு போனா லட்டு கிடைக்கல. ஓ, லட்டுக்காக முடி வளர்த்த பயவில்லையா நீ? டே பையா, இந்த கொய்யாவுக்கு ஒரு லட்டு எடுத்து வாயில அமுக்கு. முழுங்கு. என்னையா லட்டு கடலை விட்ட சைஸ்ல இருக்கு? ஓ அதுவா? லட்டு வந்து 1 வாரம் ஆகி போச்சு. அது போக சித்திரவேல நெய் ஊரா உருகி லட்டு இறுகி சுருங்கி போச்சு. ஐயோ, என் தலைமுடி. அங்க என்னடா சத்தம்? பழனிக்கு வேண்டி இருந்தானா? அப்படின்னா அந்த பஞ்சாமிர்த வாயில அமுக்கு. பண்ணிட்டீங்களாடா? யோ, என்னையா இது? பஞ்சாமிர்தம் சொல்லிட்டு பேச மாட்டாரா? ஓ அதுவா? அது வர்றப்ப பஞ்சாமிர்தமா தான் இருந்துச்சு. பங்குனி வேலை பார்த்து பயந்து பங்காய் போய் பேரிச்சம்பளம் ஆகி போச்சு. போடியா வாயில.
கொட்டையோட முடிங்கிறாத 3000 போகுது. சீக்கிரம் போயா. நம்ம சலூன் போலீஸ் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வாங்க. அளவுக்கு அதிகமா எவன் முடி வச்சிருக்கானோ அவனை பூரா அள்ளி போட்டு கொண்டா. ஓடு 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 ஓடு. ஐயோ, நம்ம பழைய முதலாளி நிக்கிறானே. நீ என்கிட்ட வரும்போது எப்படி வந்த? ஏய் சண்முகம், குனிஞ்சு நிமிந்து கூட்ட சும்மா நீட்டே கூட்டுற பா. ஏன்னா தினம் இப்படி கூட்டி அல்ற வேலையே கொடுக்குறியே, இப்படி போய் தான் எப்ப டெவலப் ஆகுது? ஏதாவது பாலாப்பணம் பழைய மண்டையில 2 மண்டையை கொடுத்தா தொழில கத்துக்கிறோம்ல. பழகிக்கிறியா? இது என்ன ஒர்க் ஷாப் வேலை நினைச்சேடா பஞ்சு ரொட்டி பழகிறதுக்கு? ஏய் உசுறு சம்பந்தப்பட்டதுடா. நீ பாட்டுக்கு பழகிறேன் கத்தி ஸ்லிப்பாகி காது கழுத்துன்னு முடியுதுன்னா ஊருக்காரங்க என்ன கண்டுபட்டதுக்கா? சரி, நான் எப்பதான் தொழில பழகிறது? அதை பாரு, அந்த பலூன்ல சோப்பு தடவி இருக்கல்ல, அது கிழியாம ஷேவ் பண்ணு, உனக்கு 2 மண்டையை தரேன் பா. போறத பாரு அம்பானி. என்னடா லுக்கு? அஸ்டண்டா இருக்கவன் தொழில கத்துக்கிட்டா நமக்கு போட்டியா வந்துருவாங்கன்ற பீதியில தினம் பலூனை செய்ய பண்ண சொல்றானே. இன்னைக்கு பண்றா சூப்பரா. இது கூட அவன் நினைக்கிற மாதிரியே நடந்துக்கிறது. ஏய், இத்தோட 1309 பலூனை உடைச்சாச்சு. இதே ஷேவிங்க இவங்களுக்கு பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும்? டஸ்ஸா இருக்கும். கிழிச்சது போதும் போ. போறேன் போறேன் போறேன்டி. அண்ணே கேட்ட முடியாச்சு, கடையை தரங்க. கட்டிங் சேவிங் ஸ்னேக் கட்டிங், சப் கட்டிங், சிசர் கட்டிங், ஜம்பர் கட்டிங், பம்பர் கட்டிங், சச்சின் கட்டிங், சல்மான் கட்டிங், டாப் கட்டிங், பாப் கட்டிங், அத்தனை கட்டிங் ஸ்பெஷல் சார் இந்த சண்முகம். யோ என்னையா கொய்யாக்கா முறுக்கு விக்கிற மாதிரி முடி வெட்டுற தொழில் எப்படி கொண்டு வந்துட்ட? மொபைல் கட்டிங் சார், மொபைல் கட்டிங். மொபைல் கட்டிங்? ஆமா சார். காலம் போற வேகத்துல நீங்க எங்களை தேடி வரவனா சார்? நாங்க உங்களை தேடி வர்றோம் சார். டிராபிக்லயும் ரயில்வே கட்லயும் ஏன் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? இந்த மாதிரி நேரத்துல இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு டைம் மிச்சம் சார். ஃபாரின்ல போய் பாருங்க, யூரின் போற நேரத்துல சேவ் பண்றான், மோஷன் போற நேரத்துல முடி வெட்டான் சார். அதே மேட்டர் நம்ம ஏன் சார் ஃபாலோ பண்ணக்கூடாது? யோ ஐடியா நல்லா இருக்கியா? எப்படியா வெட்டுவ? ஏன் வெட்ட முடியாது? உடம்பு உள்ளதுக்கு தலைவலி நின்றுங்க, மத்த நான் பாத்துக்கிறேன். இதான் சார் சல்மான் கான் கட்டிங். 20 ரூபீஸ் கொடுங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஏயா பெருசு மீசி எப்படி புல்லு கட்டு மாதிரி வச்சிருந்தா தூங்கும் போது ஆடு மாடு மூக்கின் சேர்த்து மெஞ்சிராது. யோ இதை வச்சு தாயா பல பஞ்சாயத்தை ஓடிட்டு இருக்கேன். தாடியை மட்டும் எடியா, மீசி எடுக்காத. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. தாடியை மட்டும் அழகா வலிச்செடுத்து உன்னை கேடி ஆக்குறேன் பார். வாயத்துல குடிச்சுக்க. இனிமேல் பாரியா சுத்துப்பட்டி பஞ்சாயத்தெல்லாம் உங்ககிட்ட தான் வரும். தீர்ப்பை மட்டும் கரெக்டா சொல்லில போட்டு தள்ளிடுவாங்க. 10 இந்தாப்பா 10. சேவிங் கட்டிங் சார். கட்டிங் சார் வேணாம் சார். கட்டிங் சேவிங் சார். சேவிங் கட்டிங் வேண்டாம். ஏன் சார் மண்டையில இவ்வளவு நிறைய வச்சிருக்கீல? பாக்குறவன் பஞ்சு மிட்டாய் மண்டையான்னு பட்ட பேர் வச்சு அசிங்கமா இருக்காது? அதுக்கு இந்த இந்தியா டே போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பழைய பூத்து மாதிரி இருக்க நீங்க 10 வயசு கொஞ்சம் யூத் ஆயிருவீங்க சார். டேய் ஒர்க் முடிஞ்சு போச்சு, கேட்டை ஓபன் பண்ணு. கேட்ட சொல்லுங்கயா. என்னையா கேட்ட நீங்க ஓபன் பண்றீங்க? மூடி வச்சது நாங்க தானே ஓபன் பண்ணோம். அப்போ இந்த பக்கம் ரயில் வராதா? இந்த பக்கம் வந்து வருஷ கணக்காச்சு போலாம் ரைட். அட பாவிங்களா, இப்படி சாமத்தியமா தொழில கத்துக்கிட்டு சைன் பண்ணிருக்கம்யா. என்ன திங்க் பண்றான்? நீ வேலையால வளர்ந்தவன் இல்லடா, வாயால வளர்ந்தவன். ஆமா, நான் வாயால வளர்ந்தவன், நீ வாயாலே கெட்டவன். ஒன்னு தெரிஞ்சுக்க, பல்லு உடையிறது வாயால, பல்லாக்கில் ஏறது வாயால. என் வாயி பல்லாக்கில் ஏறின வாயி. டேய் நம்ம கடமையில கண் பார்வை ஓவர் ஆகி போச்சு. ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கு நவ்வாழ பூசணிக்காய வாங்கி நம்ம கலெக்ஷனை பார்த்து வாய புழக்கிறவன் தலையில பூரா போட்டு ஓட. என்ன முனங்கல்? என்ன நம்மள பார்த்தானே பதறி ஓடுறானுங்க. இவன் என்னத்த அப்படி பார்த்துட்டு இருக்கேன்? மதுரைக்கு போகாதேடி, அந்த மல்லி
சிவப்பு கண்ணு வைக்கும். அதருதே உன் குத்தம்மா. அதருதே என் குத்தம்மா. அம்மா அம்மா. ஏண்டா அடுத்த வீட்டு பொம்பளை எக்ஸசைஸ் பண்ணும்போது ஜன்னல் வழியா எட்டி பாக்குறது இல்லாம அதிருது அசருதுன்னு பாட்டு வேற பாடுற நீ. சார் அடுத்த வீடா என்ன சார் சொல்றீங்க? சார் யார பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? அவன் யார் தெரியுமா? யாரா? என் பொண்டாட்டி சார். பொண்டாட்டியா? ஆமா. மறுபடியும் எதுக்கு போய் சொல்ற? இருங்க சார், என்ன சார் நீங்க அங்க பாருங்க சார். நானும் அவளும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு கல்யாணம் போட்டாவ. அட ஆமா. பிடி டீச்சர் சார், என்ன பல்கா இருக்கா பாருங்க. ஏண்டா ஓம் பொண்டாட்டியாவாடா கட்டடத்துக்கு வெளியே நின்னு வேடிக்கை பாக்குற? என்ன பண்ண சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. அதான் கொஞ்சம் லாங்ல பார்த்தா வேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமேன்னு பார்த்தேன். அதுக்கு நீங்க உண்மை சார், இங்க வாங்கல, நீல ஒரு தடவை பாருங்க. இங்க வாங்க. அட ஏன் சார் நானே பெர்மிஷன் தரப்ப ஏன் கூச்ச பாருங்க. இங்க வாங்க சார், கிட்ட வாங்க சார். அங்க பாருங்க சார், அங்க பாருங்க, அங்க பாருங்க. பார்த்தேன். குட் ஆங்கிள். இந்த கம்பில பாத்தீங்களா? இப்ப அந்த கம்பில பாருங்க. எப்படி? ஒயிட் ஆங்கிள். இப்ப நீங்க தலையை சாச்சு பாருங்க. அம்ச பாருங்க. அதனால மாதிரி இருக்கா? இப்ப விரல இப்படி வச்சு ஓட்ட வழியா கிட்டத்துல பாருங்க. இரு. இப்ப எப்படி இருக்கு? ஐயோ கொஞ்சம் ராவாடா. இருக்கா சார். இப்படி அப்படிமா பார்த்து தான் சார் லைஃப் லென்த்தா ஓட்டணும். இது தெரியாம அவசரப்பட்டு அடிக்கிறது. ஏன் சார் திடீர்னு என்ன ஓட்டணும்? இல்ல சார், அவருடைய டிபார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன டவுட் கேட்டாரு. டவுட் கிளியர் பண்றதுக்கு நீ என்ன பெரிய ஐஜியா? அப்படி இல்ல. வா உள்ள வா. ஓகேமா. மொத்த டவுட்டையும் கிளியர் பண்றேன். அதான் கரெக்ட்மா. ஒரு நிமிஷமா. யோ என்ன வந்தீர்ல, அப்பயே பிடிச்சு போயிருந்தா உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும்ல. இப்ப இவன் முந்திட்டா பாரு. போப்பா போ சொல்லுமா. சொன்னா போறது இல்ல, போலீஸுங்கிறத மறந்து நிக்கிறது. புருஷனா இருந்துகிட்டு ஜன்னல் வழியா எட்டி பாக்குறியா? விடுமா, அவன் புருஷன் தானே பார்த்தேன். என்ன ஊரேவா வந்து பாத்துச்சு. கலெக்ஷன் அப்படி கேளு. என்ன காணா? ஓ இங்க இருக்கா? இந்தா. எவ்வளவு இருக்கு? 500 ரூபா இருக்கு. 500 ரூபாவா? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சு குடுக்கறேன்னு சொன்னதுனால தானே உனக்கு கல்யாணம் பண்ண. 1000மா? போடி இவள இந்த 500 சம்பாதிக்கிறதுக்கு ஊரே கடத்தி வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கண்டி. இனிமேல் சம்பாதிக்கணும்னு நினைச்சா எவன்கிட்டயும் முடி கிடையாது. முடி என்ன தினம் ஒவ்வொருத்தருக்கு புல்லு கட்டு மாதிரியா முளைச்சிக்கிட்டு இருக்கு. ஏதோ மாசம் அப்படி இப்படின்னு முளைக்குது. 1000 ரூபா 1000 ரூபா. அப்படியே உனக்கு 1000 தான் வேணும்னா இனி பொம்பளையில தான் கடத்திட்டு வந்து மொட்டை அடிச்சு விடணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்தாதான் உள்ள, இல்லைன்னா தின்னையா. அண்ணா நம்ம கடை முதலாளி சண்முகம் போயிருக்கானே, எல்லாரையும் கடத்திட்டு வந்து மொட்டை போடுறானே தவிர கடையில எழுதி வச்சிருக்கிற மாதிரி என்னைக்காவது கட்டிங் தனியா ஷேவிங் தனியா பண்ணிருக்கானே? அட ஆமாப்பா, ஒருவேளை திருப்பதியில வேலை பார்த்திருப்பானோ. அது மட்டும் இல்ல, எவனுமே விரும்பி வந்து இதுவரை இந்த கடையில முடிவெட்டலையடா. ஒவ்வொருத்தனையும் கடத்திட்டு வந்து மொட்டை அடிக்கிறானே. இதுல ஏதாவது எசவு ஆகி போச்சுன்னா நம்ம டவுசர் இல்ல டாரா கிழிச்சு போடுவானுங்க. அண்ணா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, டைம் வரட்டும். அந்த லூசு பயலுக்கு ஒரு முடிவு எடுப்பேன். ஆமா இந்த தடவை விடவே விடாதடா. என்னடா என்னடா முதலாளினே? ஐயோ அம்மா முதலாளி. ஐயோ கம் ஹியர். என்னடா சொன்னீங்க? லூசு பயலா நானு? ஏண்டா டேய், ஆள் இருக்கும்போது தலைவா பாஸ் ஜி குரு அப்படிங்கிறது, ஆள் இல்லாதப்ப அவன் இவன் வேலை தெரியாதவன் லூசு பையங்கிறது. டேய் இப்ப உங்க முன்னால வந்து நிக்கிறேன்டா. சரியான ஆம்பளையா இருந்தா என்ன நிக்க வச்சு மூஞ்சி பார்த்து திட்டுக்கடா. திட்டி என்னை லூசு பையனு இப்ப நீ நிரூபிக்க. டேய் லூசு பையதான்டா நீ. நேரே பேசுவோம்டா, மறைஞ்சு ஏன்டா பேசணும்? நீ எல்லாம் ஒரு முதலாளியாடா? மானம் கட்டவன. 2 இட்லி சேர்த்து திங்கிறதுக்கு எத்தனை வருஷமா சம்பளம் கூட்டி கேட்கிற? ஒரு நாளாவது 1 ரூபா கூட்டி கொடுத்துருக்கியாடா? மொட்டை அடிச்சா 1 ரூபா தராரா? அதை வச்சு என்னடா பண்றது? நெத்திலே ஒட்டிக்கிறேன். நான் திட்டுறேன். ஏன்டா கொன்ன பையல, புண்ணாக்கு பையல, டே கொய்யால, டே நான் இப்ப திட்டா. டே உங்கள்ட்ட சம்பளம் வாங்குறதுக்குள்ள படாத பாடுபட்டு இருக்கா? ஏன்டா மொட்டை அடிக்கிறே தவிர என்னைக்காவது திட்டிக்கிறேன். யோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறவனுக்கு காசு கொடுக்குற அழுவுறியே, நீ எல்லாம் ஒரு முதலாளியா? என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணிருவ நீ? பாவி வழக்கம் போல சிக்கனல ஓபன் பண்ணிட்டேடா. ஏண்டா நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மைண்ட் ஆஃப் ஆகி ஒரு கேப் வந்துச்சேன்னா? நல்லா கோமா பேசிட்டீங்கன்னா திடீர்னு பேச்சு நீ பாட்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா. திங்க் பண்ண ஏண்டா கஸ்டமருக்கு அடிக்கிற இந்த கசுமாலத்தை மூஞ்சில அடிச்சு விட்டு மரியாதையா 3 பேர் கடையை விட்டு வெளியே போங்கடா. பாஸ் என்னையா? பால் கடையில விலையெல்லாம் குறைச்சிட்டான் பாஸ். விலைய குறைச்சிட்டா பாஸ்? விலைய குறைச்சா மட்டும் ஆள் வந்துருவானா? வெரைட்டியா வெட்டவும் தெரியணும்யா. இந்த கை ஆப் கட்டிங், அமெரிக்கன் கட்டிங், பாப் கட்டிங், டாப் கட்டிங், சினேக் கட்டிங் முதற்கொண்டு கத்து வச்சிருக்கு. இவ்வளவு இருக்கும்போது இதை விட்டுவிட்டு அங்க போவானா? இதெல்லாம் ஒரு சேர்.
என்னடா சத்தம்? உங்க உருமல்ல குப்புசாமி சாரோட போய் சேர்ந்துட்டான். நொறுங்கிட்டானா? நொறுங்கட்டு. இறங்க எங்க கூட்டி போறீங்க? கைய விடுங்க. நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? எனக்கு என்ன வந்த இடத்துல மூடிக்கிட்டு மொட்டையை போட்டு போடா என் மொடுக்கு. அது இன்னைக்கு தான் நம்ம பையலுக்கு சரியான கட்டையை தூக்கிட்டு வந்திருக்கானுங்க. கத்தி நம்ம கைக்கு வந்து கம்பு சண்டையில போடும். பிளட்டு நம்ம சந்தம் தச்சு மொழி தள்ளிட வேண்டியதான். எப்பா அந்த மண்டைக்கு பட்டி பாருங்கப்பா. ஜெயிக்கிறாப்படா. போடு. நம்ம அமௌண்ட் 50. வெரி குட். போதும் போங்கடா. சந்தனத்தை 50 ரூபாய்க்கு போட்டுக்கிட்டீங்க. போங்க திட்டாங்கடா. ஓப்பன் த ஐஸ். ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்ட? ஐயோ என்னையா பண்ணிட்டான்? என்ன பண்ணிட்டான்? தலைவா வெட்டி எடுத்துட்டான். தலையில இருக்க முடியும் மூஞ்சில இருக்க முள்ளு கட்டி மொத்தமா உடைச்சு மண்டைய மல்கோவா மாதிரி ஆக்கியிருக்கான். இதுக்கு போய் ஏன் கதற? கண்ணாடிய பாரியா நல்லா பளபளன்னு பழனி ஆண்டவர் மாதிரி இருக்க. நான் யார் தெரியுமாடா? யார் தெரியுமா? எப்படியா தெரியும்? யாருன்னு சொல்லி தரவேன். டிஎஸ்பி. என்ன பி? டிஎஸ்பிடா கபடி. மொத்த ஆளுகளை வண்டியில ஒரிஜினல் போலீஸ் டூப்ளிகேட் போலீஸை வச்சு ஆளுகளை கடத்திட்டு வந்து மொட்டையாட அடிக்கிறீங்க. யாரா அவங்க முதலாளி? எங்கடா இருக்காங்க சார்? அவனை முதல்ல முட்டிக்கு தட்டுறா. யாரா இங்க ஓனரு? இந்த இவர்தாங்க. டேய் நீ எல்லாரும் ஓனரா? லூசு பையல. நான் தான் டிஎஸ்பி. ஐயோ டிஎஸ்பியா? என்ன சார் இது கோலம்? எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். ஏடா இப்படி மாட்டி அடி வாங்க முடியாம மாட்டி விட்டயா? ஊக்கல அடி வாங்க வச்சானே. சரியா? இவனை எங்க வச்சு அடிச்சா பத்தாது. ஸ்டேஷன்ல வச்சு உரிக்கணும். ஐயா விட்டுறியா? தெரியாம போறியா? சொன்னா என் பொண்டாட்டி சொன்னா சம்பாரிச்சு வந்து டண்டி நானா. எப்பவும் டல்லா வருவீங்க, இன்னைக்கு தில்லா வந்திருக்கீங்க. சொல்ல காப்பாத்திட்டண்டி. அப்ப தில்லு வராதா? இந்த நீ கேட்ட 1000 ரூபாய் ஒரு நாள் வருமானம். லாக் த டோர் சாஃப்ட் அனிமல். இருங்க, என் புருஷன் கில்லியாச்சே. நீங்க ஒரு சிறந்த தொழிலாளின்னு நிரூபிச்சிட்டீங்க. ஆனா அது பத்தாது. என்னடி சொல்ற? நம்ம ஊருக்கு சூப்பர் ஸ்டார் ஷூட்டிங்காக வந்திருக்காரா? வந்தான்னா அவருக்கு போய் கட்டிங் செய்ய பண்ணி நம்ப வேண்டிய சொல்றியா? போடி பேராசை பிடிச்சவள. உங்களை போய் முடியெல்லாம் வெட்டிட்டு வர சொல்லல. அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க. நாம 2 பேரும் போய் அவர் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். போட்டோ எடுக்கணுமா? ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? நடக்கிற பசிரி சிரிக்கி நடக்கணும். நடந்தாதான் நமக்குள்ள நடக்க வேண்டியது நடக்கும். நடந்தாத்தான் நடக்குமா? அடியா சோனா. அடி பாவி சிரிக்கி. அவர் படத்துக்கு டிக்கெட் எடுக்கிறதே கஷ்டம். நான் போய் போட்டா எப்படி எடுப்பேன்? என்ன கூட்டம்டா. ஆந்திராவும் தமிழ்நாடும் சேர்ந்துலடா நிக்குது. உண்மையிலே இந்த மனுஷன் பெரிய ஆளியா. இந்த கடலுக்குள்ள போய் நான் எப்படி அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி என் பொண்டாட்டி நானும் வந்து போட்டோ எடுத்து இது நடக்கிறயா? டேய் நீயா? இந்த சலம்பலுக்கு மத்தியில உங்களோட புலம்பல் என் காலை கேட்டுருச்சு. நான் சொல்ற ஐடியா மட்டும் கேளுங்க. சொல்றா. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அங்க ஒரு மொட்டை செவர் இருக்கா? ஆமா. அந்த செவரு கிட்ட யாருமே கிடையாது. இப்ப அந்த செவரை மட்டும் எப்படியாவது உங்க ஐடியா யூஸ் பண்ணி தாண்டி குதிச்சிட்டீங்க. நீங்க போய் சேர வேண்டிய இடத்த சேர்ந்துடலாமே. ரொம்ப தேங்க்ஸ்டா. இன்னில இருந்து உனக்கு சம்பளம் கூட. ஆமா இந்த இடத்துல கூட்டமே இல்ல. ஆத்தாடி எவ்வளவு பெரிய செவரு. தூரத்துல இருந்து பாக்குறப்ப சின்ன செவரா இருந்துச்சு. கிட்டக்க வந்து பார்த்தா சீனா மதுச்செவரு மாதிரிலடா இருக்கு. இதுல எப்படி ஏறி உள்ள போய் மூங்கிலு எடுக்கிறேன் பாரா. சூப்பர் ஸ்டார் கூட போட்டோம். என்ன செவர் நகருது? அதி ஷூட்டிங் செவரு. பாவி பயம் அவனே. நான் போய் சேர வேண்டிய இடம் கிணறுனாடா சொன்னேன். அநியாயமா இதுல வந்து விழுகிறக்கு ஐடியா கொடுத்துட்டானே. நல்ல வேலை. கிணறு ஊரா ஜகதியா கிடந்தால தப்பிச்சேன்.
உள்ள பாரகீரை கிடந்திருந்தா பொழந்திருக்குமடா பொழந்து. மெக்கானியாத்து கடைக்குள்ள வேலையை விட்டுட்டு வெளியில வந்து என்னையா வேடிக்கை உங்களுக்கு? அண்ணே என்ன இது ஷூட்டிங் வண்டினே, இது கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போகுது. இதுல மட்டும் எப்படியா ஏறிட்டீங்கன்னா நீங்க போய் சேர வேண்டிய இடத்த சேர்ந்துடலாம்ண்ணே. கொஞ்சம் அதை கொடு. அன்னைக்கு ஐடியா கொடுத்து நம்ம பைய உள்ள இன்னைக்குமே ஐடியா கொடுக்கறீங்க. அண்ணே தம்பியை நம்புங்க, சைன் பண்ணுவீங்க. அப்படிங்கிற நம்புங்க. ஏண்டா நம்புங்கன்னு இப்படிதான் சொல்லுவீங்களா? சைன் பண்ணுவீங்கல்ல. இந்த ட்ரிப் எப்படியாச்சும் சக்சஸ் பண்ணிட வேண்டியதான். வரண்ணே. ரைட், சாயந்தரம் வாங்கலாம். கடவுளே முருகா, எப்படியாச்சும் என் பொண்டாட்டி சோனா வாக்க வீணாக்காம சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து நான் போட்டோ எடுக்கணும்டா ஆண்டவா. பை see you. வெற்றியோட திரும்புங்கண்ணே. உள்ள வந்தாச்சு, உள்ள வந்தாச்சு, உள்ள வந்தாச்சு. ஜம்ப் பண்றா சண்முகா. பங்களா எப்படி உள்ள போறது? ரோப் வழியா போயிட வேண்டியதான். யாரோ வர்றாங்களே. என்ன யாரையும் காணா? நயன்தாரா, என்ன அழகு. Wow. 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 ஐயோ கிளம்பிருச்சு. ஐயோ சூப்பர் ஸ்டாரை பார்க்க முடியல. நான் என்ன பண்ணுவேன்? லைட் போகுது. ஷூட்டிங் எல்லாரும் பரப்பிட்டாங்க. நம்மளும் சேர்ந்து கிளம்பிடுவோம். ஏறுங்கண்ணே ஏறுங்கண்ணே. உண்மையிலே உங்களை பார்க்கணும் சாமி. நின்றுச்சு. அப்பாடா, ஒரு வழியா சூப்பர் ஸ்டார் ஷூட்டிங்ல வந்து இறங்கியாச்சு. அப்பனே ஆண்டவா, அவர் கூட சேர்ந்து எப்படியாவது என் பொண்டாட்டி நானும் போட்டோ எடுத்துரும்டா, போட்டோ எடுத்துடணும். இது என்ன எங்கேயோ பார்த்த இடம் மாதிரி இருக்கு. யோ, என்னையா நீங்க எங்க நிக்கிறீங்க? கடைக்கிட்ட நிக்காம வேற எங்க நிக்கிறது? கடைக்கிட்டயா? இந்த கடையின் முதலாளி சலூன் சண்முகம். ஆமா, ஏன் கடை? ஐயோ, எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம ஏற இடத்துலயே வந்து இறங்கிட்டனே. இந்த வாட்டி எப்படி போறது? எப்படியாச்சும் பூந்துட வேண்டியதான். போட்டோ எடுத்து ஆகணுமே. எங்கிட்டு போறது இல்லடா, எல்லா கதவும் மூடி இருக்கேன். சினிமாக்காரங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட வேண்டியதா. ஆக்ஷன். இப்ப எங்கிட்டு போறது?
எங்க இருக்காருன்னு தெரியலையே. மாஸ்டர் இவன் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ட்ட உங்களை டூப்ளிகேட்னு சொன்னவன். ஓ இவனா ஃபைட்டர்ஸ் ரிகர்சல்ல எல்லா அடியும் இவனுக்கு ஒரிஜினலா வேணும், புரியுதா? சேம் Dress சேந்திர வண்டிதான். சார் 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 நீங்க தானே அந்த மதுரை ஃபைட்டர்? மதுரை பைட்ரு. மதுரை மாஸ்டர் உங்களுக்காக தான் வெயிட் பண்றாரு. மாஸ்டரா? மாஸ்டர்னா என்ன? அப்போ டெஸ்ட் பண்ணிடலாமா? அது ரிகர்சல் தானே, பாத்திர வேண்டியதானே, பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன தைரியம் இருந்தா ஏமலிய கவிப்பா. யோ பேசிக்கிட்டானே என்ன ஏன் அடிக்கிற? டேய் எதுக்குடா அப்ப உங்க திறமை எல்லாம் என்கிட்ட காட்டுறீங்க? டேய் அடே இருங்கடா, எங்கடா அனுப்புறீங்க? देखिए साहब के पास कोई आया है, पकड़ो उसको. பரவாயில்ல பரவாயில்ல. யாரு? ஐயோ பாத்துட்டேன் எங்க அண்ணனை பாத்துட்டேன், பேசிட்டேன், தொட்டுட்டேன். ஐயோ அதே முடி, அதே மீசை, அதே மூக்கு, அதே வாயி, அதே கை, அதே காலு, அதே ஸ்டைலு. ஐயோ நான் தானா? அடே பார்த்து நீதானா? நீ பார்த்துங்கன்னா எவனும் நம்புவானா? நீ எங்கடா சொல்லுவ? யாத்தடா நீ யாருகிட்ட பேசுற? அண்ணே என்கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணே உங்களை பாக்குறதுக்கு நஞ்சு நாராசனமாயி சிக்கி சின்ன பண்ணமாய் செதஞ்சு போய் வந்தேனே. ஆனா உங்களை பார்த்தோன்னே நான் மட்டும் கஷ்டமா. சரி கண்ணா, என்ன வேணும்? அண்ணா என் பேர் கண்ணா இல்லண்ணா, சலூன் கடை சண்முகம்னா. சரி சண்முகம். அண்ணா ஒரே ஒரு தடவை சொல்லுங்கண்ணா. சண்முகம். அண்ணா ஒரு தடவை சொல்லுங்கண்ணா. சண்முகம். அண்ணா கடையோட முழுசா சொல்லுங்கண்ணா. சரி சலூன் கடை சண்முகம். என்ன வேணும்? அது வந்து நானும் என் பொண்டாட்டி உங்க கூட சேர்ந்து போட்டோ எடுத்துட்டோம்னா என் பொண்டாட்டி நானும் ஒண்ணு சேர்ந்துரும்னே. என்ன சொல்ற? ஆமாண்ணே, உங்க போட்டா ஒண்ணுதானே என் குடும்பத்துல கேட்டா அடிக்குது. நீங்க மட்டும் எடுத்து விட்டீங்கன்னா கிளம்பிடுவோம். சரி எங்க ஒய்ஃப்? பைப்பு. ஒண்ணும் பயப்படாதீங்க. மோகன்ராம் உங்க மிஸ்ஸஸ் கூட்டிட்டு வாங்க. அப்படியே ஸ்டில் கேமரா பண்ணி. ஆமா வாங்க, வேமா வாங்க. நல்லா பாரு. நல்லா பாரு. சூப்பர் ஸ்டார் கூட என் ஃபேமிலிய பாரு. என் தோளு மேல கைய பாரு, தலைவனோட ஸ்டைல பாரு, அவர் அணைச்சு நிக்கிற அழக பாரு. பார்த்து புட்டு சந்து பொந்துல புடுங்கி ஓடு. ஏய் பாரு சூப்பர் ஸ்டார் போட்டா பாரு, அவரு கூட என்ன பாரு. பார்த்து புட்டு கடைய மூடு. பார் நல்லா பார். சூப்பர் ஸ்டார் கூட என் பொண்டாட்டி சோனாவையும் பார். நல்லா கேட்டுக்க, யாருக்கு லஞ்சம் கொடுத்தோ யாருடைய ரெக்கமெண்ட்லயும் போய் பார்க்கல. தனி ஒரு மனிதனாக போராடி எடுத்த போட்டா. முடிஞ்சா இது மாதிரி எடுத்து காட்டு, இல்ல ஊரை விட்டு ஓடி காட்டு. எனக்கு திறந்துருச்சு கேட்டு.